நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனா இது தெரியல அப்டின்னா, நீங்க கடைசி வரைக்கும் போரா தான் இருப்பீங்க. 90% பீப்பிள் இந்த ஒரு இன்விசிபிள் ட்ராப்ல தான் ஃபெயிலே ஆவுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லிக் குடுத்துருப்பாங்க? நல்லா படிங்க, நல்ல ஜாப்‌க்கு போங்க. அதே மாரி சேலரி வர ஆரம்பிச்சுச்சுன்னா, உங்க லைஃப் செட்டு. நீங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, சேலரி மட்டும் வெல்த் கிடையாது. சேலரி வந்து சர்வைவ் ஆவறதுக்கு ஒரு மீன்ஸ் மட்டும் தான். சேலரி வரதுனால நம்ம என்ன சம்பாரிச்சு அப்படியே பெரிய ஆளா வாயின்னு இருக்கிறோம். கிடையாது. ஒரு ஒரு நாளையும் தான் நம்ம வந்து ஓட்டின்னு இருக்கிறோம். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, வெல்த்‌க்கு ஈக்குவல் கிடையாது. நம்ம எல்லாருமே டைம தான் செல் பண்ணின்னு இருக்கிறோம். அப்படி செல் பண்றப்ப, நம்மளால பணக்காரன் ஆக முடியாது. இப்ப எக்ஸாம்பிளோட புரியிற மாரி நான் சொல்றேனே. இப்ப நீங்க 1 மணி நேரத்துக்கு ரூ. 500 சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப 10 மணி நேரம் நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, 5,000 சம்பாரிப்பீங்க. அவ்வளோதான். நீங்க டைம தான் வித்துன்னு இருக்கிறீங்க. ஆனா, அதுலேருந்து வர்ற காசோ, இல்லன்னா மத்த எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கிடையாது அதுக்கு. ஆனா, ரிச் பீப்பிள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டைம விக்க மாட்டாங்க. சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே, சேலரி வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்பாடா! பரவால்ல நம்ம வேலை செஞ்சதுக்கு சம்பளம் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம். ஆனா, சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏன்னா, சேலரி இன்கிரீஸ் ஆகுறப்பயே, ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க. அதே மாரி பெட்ரோல் விலை வந்து ஏறும். சாப்பாட்டு விலை வந்து ஏறும். ஸோ சேலரி வந்து ஒரு 10% இன்கிரீஸ் ஆகுது அப்டின்னா, இன்ஃப்ளேஷன் 12% இன்கிரீஸ் ஆகுது. இன்ஃப்ளேஷன்னா இப்ப ரூ. 100 வாங்குற பொருள்ல, ஃபியூச்சர்ல ரூ. 120 குடுத்து வாங்குற மாரி இருக்கும். ஸோ காசோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டியே தான் இருக்கும். ஆனா வாங்குற பொருளோட எண்ணிக்கை, அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ நம்ம வொர்க் பண்ணிட்டே இருப்போம். ஆனா மணி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சுனே இருக்கும். நமக்கு வந்து நம்ம ஓடினே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நம்ம ஒரே இடத்துல தான் நிப்போம். இந்தியால இருக்கிற மிடில் கிளாஸோட பெரிய எதிரி என்ன தெரியுமா? இஎம்ஐ தாங்க. ஃபோனுக்கு இஎம்ஐ, பைக்குக்கு இஎம்ஐ, அப்புறம் வாழற வாழ்க்கைக்கு இஎம்ஐன்னு சொல்லிட்டு, வாழ்க்கை ஃபுல்லா இஎம்ஐலயே போகுது. எவன் அத கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இஎம்ஐ வந்து சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நமக்கு வரப்போற ஃபியூச்சர் சேலரிய நம்ம இப்பயே வித்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இஎம்ஐல நம்ம வாங்குறோம் அப்டின்னா ஃபியூச்சர் சேலரி. இப்ப இந்த மாசம் வாங்குவோம். அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுவோம்னா, அப்ப அடுத்த மாசம் வர சம்பளத்துல தான் கட்டுவோம். அதான் ஃபியூச்சர் சேலரிய நம்ம இப்பயே வித்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபியூச்சர நம்ம ஆல்ரெடி பேங்க்குக்கு வித்துட்டோம். அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் நம்ம இப்படியே இருக்கிறதுக்கு. புவரோட மைண்ட் செட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனா இதே பணக்காரங்க மைண்ட் செட் என்னன்னா, இதுலேருந்து வர இன்கம் சோர்ஸஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரிச் பீப்பிள் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அசெட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காசு ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா? அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாரி எந்தெந்த ஸ்கில்ஸ்லேருந்து நம்ம காசு சம்பாரிக்க முடியும். அதுல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து சின்னதா ஒரு மைண்ட் செட் மட்டும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். நம்மளால அவங்கள மாரி காசு சம்பாரிக்க முடியும். எப்படின்னா, ஓனர் மாரி யோசிங்க. வேலை செய்ற மாரி யோசிக்காதீங்க. இதுலேருந்து நான் எப்படி சம்பாரிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த மாரி நான் வேலை செஞ்சா எவ்வளோ சம்பாரிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்காதீங்க. ஸோ கடைசியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் தப்பு கிடையாது. ஆனா கண்ண மூடின்னு ஹார்ட் ஒர்க் பண்றது தப்பு. அப்படி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, மத்தவன் தான் பணக்காரன் ஆவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. நம்ம போறவே தான் இருப்போம். ஸோ மணிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இல்லன்னா மணி வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணிடும். இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் சொன்னேன் பார்த்தீங்களா இத்தன விஷயம். இதுல உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சா மறக்காம வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்றேங்க. பண்ணிட்டு பக்கத்துல வந்து ஒரு மணி வரும். அதே வந்து மறக்காம அடிச்சிருங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்ற வரைக்கும், டாடா!